வணக்கம். உங்களுக்கு வணக்கம். மாலை முரசுக்கு வணக்கம். என்னன்னு கேட்டீங்கன்னா, கேவலமான அன்பார்லிமென்ட் வேர்ட் அதாவது ஃபில்த்தி லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளை மேடையில பேசும்போது பப்ளிக் முன்னாடி யூஸ் பண்றதுங்கிறது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அது இல்லாம இது இது எடப்பாடி பழனிசாமி இவர பத்தி உதயநிதி ஸ்டாலின பத்தி உங்களுக்கு நினைவு இருக்கும். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு உதயநிதி ஸ்டாலின பத்தி பேசும்பொழுது, அவர் பாலிடாயில் குடிச்சப்பயே போயிருக்கணும் அப்படின்ற மாரி பேசினாரு. அதை எதிர்த்தது புகழேந்தி. தவறாக பேசினார் என்று சொல்லி சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க நான் சொல்லி அதை அதை செய்தது புகழேந்தி. ஆனா இன்னைக்கு நீங்க மேடையில் ஏறி நின்னுட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை மிக கேவலமாக கீழ்த்தரமான வார்த்தைகளை அது பெண்மணி பேரை சொல்லி கத்துறாங்க. அந்த அம்மா பேரை சொல்லி கத்துறாங்க. கத்துனா தண்ணீர் இங்க வரும் அங்க வரும்னு சொல்லி இப்படிப்பட்ட அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி அதாவது அப்படியே விட்டிருந்தா கூட தப்பு இல்லைங்க. நான் அதை சொல்லல. நான் காவேரியை சொன்னேன்னு சொல்லி சொன்னான். இது என்னங்க அர்த்தம்? காவேரி சிறு ஊற்றுகளாக தலைக்காவேரியில தொடங்கி அது மேட்டூர் மேட்டூரை தாண்டி அதுக்கு பின்னாடி கொள்ளிடம் தாண்டி அது போகிறது. தென் மண்டலத்தினுடைய விவசாயிகள் அதை நம்பி வாழ்கிறார்கள். தஞ்சை மக்கள் எல்லா விவசாயிகளும் சரி இங்கிருந்து ஆரம்பித்து அந்த காவேரி தாயை அசிங்கப்படுத்துகிறீர்களா? அந்த காவேரி தாயை அசிங்கப்படுத்துகிறீர்களா என்பது கேள்வி. அப்படி இல்லை காவேரியை சொன்னா காவேரியை கேவலப்படுத்துகிறீர்களா? ஆகவே தவறுதலான பேச்சு. அதுக்கு வேறு வழியே இல்லை. இதுதான் முறை. ஆகவே போலீசார் கைது செய்ய போயிருக்கிறார். திரு புகழேந்தி காலை செய்தியாளர்களுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேட்டி அளித்திருந்தார். அதில் தான் பேசாததை பேசியதாக கூறியுள்ளார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாம சட்ட ரீதியா இந்த விளைவுகளை எதிர்கொள்ள தயார்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது எப்பயுமே சட்ட ரீதியா எதையும் எதிர்கொள்ளலாம். சொன்ன வார்த்தைகளை திரும்ப எடுக்க முடியாது. அள்ளி கொட்டிய இந்த அவலங்களை யார் திருப்பி அதை எடுத்துக்கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ரெண்டாவது முக்கியமான விஷயம், தகாத வார்த்தைகள்னா அப்புறம் ஏன் டிவியில ஒவ்வொரு டிவிலையும் கிளிக் போட்டு அந்த வார்த்தையை வெளியில விடாம ஏன் சென்சார் போர்டு பண்ற மாதிரி பண்றாங்க தொலைக்காட்சிகள்? அந்த வார்த்தையே யாருமே சொல்லவே மாட்டேன்றாங்களே டிவியில காட்சிகளில். அது வரும்பொழுது கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. அந்த வார்த்தை மறைக்கப்படுகிறது. அப்ப அது யார் பேசுறது? ஆகவே தவறான வார்த்தைகளை அவர் அறியாமை, அவருக்கு இன்னும் இந்த முதிர்ச்சி போதவில்லை என்று நினைக்கிறேன். அவர் தந்தையிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அரசியலை. ஆகவே பேசியது தவறு. அரசு எடுத்திருக்கின்ற நடவடிக்கை நியாயமானது. தொண்டர்கள் மனதும் நிர்வாகிகள் மனதும் ஒரு முதலமைச்சரை பேசும்போது பொதுமக்கள் மனதும் குறிப்பாக பெண்கள் மனதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆகவே கைது நடவடிக்கையில் தவறே இல்லை. திரு புகழேந்தி தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி.